ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்டேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி படம் பண்ணோம், யூ டூயிங் எ ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னோடனே, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துட்டேன், 20 மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்கள் அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா இப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்டு? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னேன். உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னேன். சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படித்து தான் உங்களை மாதிரி நல்லா அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, ஓகே இது நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன், சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கோச்சிங்க. ஸோ இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணான்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுகிறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டைரக்டர்கிட்ட. நேராக போய் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னாரு. அது என்னென்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு, என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்ட்டு அவன் திருப்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம், அவர் எப்படின்னா ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே, நம்மளையும் இழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது 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 எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 மினிட்ஸ் தான், ஓகே, போர் அடிக்கல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோன்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ளே. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசட் அவர், ஓகே. அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார், ஓகே சார், யுவர் அவர் அசட், ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார், ஓகே. அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா,
மரத்தில் ஏறி அந்த மரத்தை தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசலை நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றது டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவனுக்கு தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும்னு நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் இவன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் யூ வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா. அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வில்விஷர் அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா, இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரோன்னு தெரியல. ஃபாலோ இப்போ வந்துடுங்க அப்படின்ட்டு. த லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேசலாம். இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னென்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர், இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துன்னா, மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன். என்னோடய படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, அவர் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னென்னா, என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மலையாளத்திலே சொல்கிறதுக்கு நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ், மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தேங்க்யூ ராம் சார். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் இமோஷன் கம்மி, இமோஷன் மேலே கூடுதல். எது கூடுதல் சொல் ஒன்று தான். ஓகே, தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில். பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் சிவ சார் கூட. ஸோ சிவ சார் குறை புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் he teach me. So yeah, ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி. நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ராம் சார் என்கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு பாடணுன்னு. ஸோ இத்தனை நாள் ஆக்டிங் கான்ஃபிடெண்ட்டாக போனேன் நான். இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார்.
ஸோ ஏதோ எப்படி இருக்கும். I hope it will become a real special one. So yeah, thank you so much. ராம் அங்கிளுக்கு தேங்க்யூ, எனக்கு இந்த நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி, அப்பாவா நடித்த சிவா சார் பற்றி சொல்லுப்பா. சிவா அங்கிள் செட்டில் ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருப்பாங்களா? ஏதோ வந்ததுக்கு சொல்லணும்ல ஹீரோ பற்றி. கிரேஸ் ஆனடி ஆண்டி, சரி கிரேஸ் ஆண்டி அம்மா, அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. நான் நல்லா ஜாலியாக இருந்தேன். செட்டில் ஜாலியாக இருப்பேன். எல்லோரும் நல்லா என்னை பார்த்துப்பாங்க. படத்துக்காகவே ஸ்விம்மிங், ஃபுட்பால். ஃபஸ்ட்டு ராம் அங்கிள் எனக்கு புக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, லைக் ஃபாதர் லைக் சன். என்ன புக்கு கொடுத்தாங்க? அப்படியே மைக்கில் சொல்லுங்க. அன்ஸ்டாப்பபிள் அஸ், த லிட்டில் பிரின்ஸ், த லாஸ்ட் டைனோசர் பிஃபோர் டார்க். ஓகே, சரி, அடுத்து மிஷ்கின் சார் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணா உன்னைய? ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணா? எத்தனை டேக் எடுத்தீங்க? எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எல்லா படைப்புலேயும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லேயும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்பிலும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலேயும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவருடைய எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ண அன்னிலேருந்து நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணுன்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நிமிர்ந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ, சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very, very beautiful, and the performances are outstanding. Starting with Mithul, he's a lovely performance on debut. பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்கக்கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தை ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸில் ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். there's no எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல.
இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம், இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட, பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், அவங்க கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட், நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு I really want to congratulate Kutti sir and Pradeep sir. Where is he? So both of them really amazing to back a film like this. Adu Vaarai Kaprom. It's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys. Thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayanidhi is a tremendous musician. He's worked and learned from the greatest. And Santosh oda Rati song da Santosh first na praised when we first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங், அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம், இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Ironbat editor. So I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு was நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யார் செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films, because நம்ம சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும், இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK, அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போன்னு 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தால் பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லவ் போத் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ் பிகாஸ் தே ஆர் போத் வெரி ஸ்வீட் அண்ட் ஃபன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் இமோஷனல் ஃபில்ம்ஸ். அண்ட் இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் அ க்யூட் ஃபேரி டெய்ல் ஆஃப் அ ஃபில்ம். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் அ லாட் ஆஃப் யுவர் லவ். இட்ஸ் ரிலீசிங் ஆன் July 4th வேர்ல்டு வைட். அண்ட் ஐ ஹோப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணுன்னு. உண்மையிலேயே ஆஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, 5 வருஷம் கழித்து சாரோட படம் வருது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பறந்து போவை பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுனது தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மைண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார் அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சிடிஎஃப்லாம் உள்ளே லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேலே காமராஜா, அது ஒரு கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்து நினைக்கிறேன் அந்த படத்தை. மைக்கேல் மேலே காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த படத்தை எடு. நானே நிறைய ட்ரிப் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே களவாணி வந்தப்போ இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாடா, எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் ஒரு லைஃப்பை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் அவங்கள தப்பான விஷயமாக யோசிக்க வைக்காமல் அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் கிழிச்சாங்க, நீ வாடா அப்படின்னு கூட்டி வந்துட்டார். கூட்டி ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி ஆதித்யா டிவியில் ஓடிட்டுருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டால் பாதியில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாங்கிட்டு பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடித்த படம். அந்த காமெடி பார்த்துக்கிட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவர் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக. என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை அதிகமாக வெளியே எட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ எங்கள் அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு. அப்போ நான் பயங்கரமாக அவர்கிட்ட அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்தே பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஐயோ இப்படிலாம் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ அதை தெரியாமல் பக்கத்தில் இருந்து காது பக்கத்துலேருந்து சொன்னார், டேய் திருநெல்வேலிக்கு போய் இருக்கிற பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரா அப்படின்னு சொன்னார். 2 பேருமே நிறைய நாள் அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் நாங்கள் மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்த இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இந்த இந்த மொத்த இஷ்யூஸாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் முதலாக 2 பேரும்
அவர் மனசை விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுகிறத நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.